அது மட்டும்தானா? முடிக்கிறேன். கருத்தரங்கம், புத்தக கண்காட்சி. ஆண்டவனுக்கு திருவிழா இந்த மண்ணில் நடக்கிறது. ஆனால் அறிவுக்கு திருவிழாவை நடத்திய ஒரே அரசியல் தலைவன் நீ மட்டும்தான், நீ மட்டும்தான். ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். பாப்லோ நெருடோ என்ற ஒரு கவிஞன் இலக்கியத்திற்கு நோபல் பரிசு பெற்றான். சிவப்பு சந்தனையில் தன்னை ஊர்கரித்துக் கொண்டான். கம்யூனிஸ்ட்காரன். பல நாடுகளுக்கு ரகசியமாக ஓடினான், துரத்தப்பட்டான். அவன் மறைவதற்கு முன்னால் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகள் என்று கேட்டார்கள். அவன் சொன்னான், தத்துவ ஆறு தலைமுறையை தாண்டி பயணிக்கிற போது, ஒரு தத்துவ ஆறு, ஒரு இயக்கத்தின் தத்துவ ஆறு தலைமுறையை தாண்டி பயணிக்கிற போது, தலைமுறை மாற்றம் வருகிற போது, கரையை கெட்டிப்படுத்தி காவல் காக்கிற காவலன் எவனோ அந்த காவலன் தான் அந்த இயக்கத்திற்கு தலைவன் என்று சொன்னான். தத்துவ ஆறு ஓடிக்கொண்டே இருக்கிறது. அந்த தத்துவ ஆற்றை கரையை பலப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். பாப்லோ நெருடோ சொன்னான், அந்த காவலன் தான் தலைவன் என்று. நான் உரிமையை அழைக்கிறேன். தம்பி வா, எதிர்காலத்தில் இயக்கத்தை நடத்து. வாழ்க, வெல்க, நன்றி, வணக்கம். உரிமையை அழைக்கிறேன். தம்பி வா, எதிர்காலத்தில் இயக்கத்தை நடத்து. பொய்ப்பேட்டு என்றும் பாசறை என்றும் ஆரம்பித்தீர்களே, முரசொலியில் பாசறை பக்கம் யார் கொடுத்த ஐடியா தெரியலையே. பொய்ப்பேட்டி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது, பெரியார் மீது, அண்ணா மீது, கலைஞர் மீது, முதலமைச்சர் மீது, தத்துவங்கள் மீது பொய் புகார்கள், அவதூறுகளை பேசிய நேரத்தில் அதற்கு பொய்ப்பட்டி என்று பெயர் கொடுத்து நாடறிந்த பேச்சாளர்களை அழைத்து வந்து அவர்களுக்கெல்லாம் விளக்கம் சொன்னீர்களே, அந்த விந்தையை உங்களுக்கு யார் கற்றுக் கொடுத்தது? பாசறை பக்கம், முரசொலியில் கடைசி பக்கம் உழைத்தவர்கள் யார்? அவர்கள் சொன்ன சிந்தனை என்ன? அந்த சிந்தனையை எப்படி வரையறுத்தார்கள்? அவர்கள் போட்ட தடத்தில் நாம் எப்படி நடந்து போவது? இதற்கு ஒரு பக்கம் யார் கொடுத்தார்கள்? அறிவின் மீது தாகம், லட்சியத்தின் மோகம். ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு லைப்ரரி. புத்தகத்தை படியுங்கள். முத்தமிழ் அறிஞர் பதிப்பகம். கார்ல் மார்க்ஸை பார்க்கிறேன், சிறு புத்தகமாக வருகிறது. பெரியாரை பார்க்கிறேன், அண்ணாவை பார்க்கிறேன், ட்ராக்ஸியை பார்க்கிறேன். மார்க்சியம் பேசுகிறது. யார் அம்பேத்கர்? யார் சாதி ஒழிப்பு?